அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த மருத்துவத்துறையில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட துறை, அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஜென்ரல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருப்பாங்க. பொதுவாக அவங்க சர்வரோக நிவாரணி, கழுத்து வலி, கால் வலி, முட்டி வலி, ஜலதோஷம், தலைவலி, எதுக்கு வேணாலும் அவங்ககிட்ட பொதுவாக போகலாம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு அவயவத்தில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எலும்பு சிகிச்சை நிபுணர், அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் நோய் நிபுணர், அப்புறம் கண்ணுக்கு அதுக்குன்னு இருக்கிற ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு உறுப்பினுடைய தனிப்பட்ட சிக்கல்கள், அதிலே வருகிற நோய்கள், இதையெல்லாம் சரி செய்வதற்குன்னே நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், எதுக்கும் ஒரு ஐ டாக்டரை பார்த்துருங்களேன், கண்ணில் ஏதாவது ஒரு வாரமாக கண் வலின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கிறோம், வழிப்படுத்தி இருக்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இவரை பாரு, அவரை பாரு, அப்புறம் தினம் கொஞ்சம் ராத்திரியில் வெந்நீரில் சுக்குப்பொடி போட்டு சாப்பிடு, வயிற்று வலி தீரும், அப்புறம் மிளகு சுக்கு ரெண்டுத்தையும் அரைச்சி பத்து போடு, தலைவலி தீரும், அப்புறம் இந்த எருக்க இலையை வெந்நீரில் சுட வச்சுட்டு முட்டியில் வச்சு கட்டு, முட்டி வலி தீரும். எதை பற்றி வேணாலும் கருத்து சொல்லுவாங்க. அதுவும் இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்கிட்ட மாட்டினா மூஞ்சிச்சு. மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி அப்புறம் குழந்தை பிறந்து குழந்தை ஸ்கூலில் அட்மிட் ஆகிற வரைக்கும் இவன் விடமாட்டான், நமக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. என்ன இழைச்சி போயிட்டியே, முந்தி பார்த்ததுக்கு இப்போ கருத்து ஏய் என்ன முந்தி பார்த்ததுக்கு, நேற்று தான் பார்த்தேன், உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன், அப்புறம் முந்தி பார்த்ததுக்கு இன்றைக்கி இழைச்சி போயிட்டியே அப்படின்னு அர்த்தம். சில பேர் நல்லா கஷ்கு முஷ்குன்னு ஆயிட்டியே, வீட்டுக்கார் நல்ல சமையலோ அப்படின்பா. ஏய் இல்லைங்க, என் வெயிட்டெலாம் நான் டெய்லி வாக்கிங்லாம் போய் ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இல்லை சொல்ல முடியாது, நமக்கு அப்படி இருக்கும், நம்ம நினச்சிக்குவோம். இருந்தாலும் எதுக்கும் ஒரு டாக்டரை பாரு, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. கல்யாணம் ஆகலைன்னா என்னப்பா எப்போ சாப்பாடு போட போகிற அப்படின்பா. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னப்பா ஒரு குழந்தை தானா. ஜாய் எப்படி இருந்தாலும் என்னை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற, பதிலுக்கு நான் கேட்டேன்னா நல்லா இருக்குமா? எல்லாவற்றிற்கும் உங்களை ஒரு குழந்தை, அதில் என்ன குழந்தை, பெண் குழந்தை. என்ன இருந்தாலும் ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை வேணாமா? ஆஸ்தியே இல்லை, அவன்கிட்டையும் இஎம்ஐயில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். இதில் ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை இல்லையே அப்படின்னா, எல்லாவற்றிலும் ஏதாவது ஒன்று அபிப்பிராயம் சொல்வதற்கு முன்பாக, முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதற்கு முன்பாகவோ சொல்லுவதற்கு முன்பாகவோ கொஞ்சம் யோசியுங்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பெயரே சிந்தனை செய் மனமே அப்படிங்கிறது தான். அதுன்னு சிந்தனை செய் மனமே, கொஞ்சம் யோசித்து பேசுப்பா, கொஞ்சம் யோசித்து செயல்படுப்பா. அறிவுன்னு ஒன்று ஆண்டவன் உனக்கு கொடுத்துருக்கிறது நினச்சதெல்லாம் நினச்ச விதத்தில் நினச்சபடியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்லை. எந்த சொல் எப்பொழுது யாரை எப்படி மலர்விக்கும் என்றும் தெரியாது, மனம் சுருங்கச் செய்யும் என்றும் தெரியாது. நம்ம ஏதோ நகைச்சுவைக்கு சொல்கிறதா தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் பல சமயங்களில். ஆனால் அது சில பேரை மட்டும் காயப்படுத்தும். பஸ்ஸில் எல்லாம் போய்கிட்டே இருக்கிறோம், அப்போ திடீர்னு டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு. என்ன அப்படின்னா கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. என்னென்னா ரோட்டில் ஒரு 5-6 எருமை மாடு கிராஸ் பண்ணுது. அதை பார்த்துட்டு இவர் பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். இந்த பிரேக்கெல்லாம் சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே சில பேர் இருப்பாங்க, பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படிம்பாங்க. எருமாடு போதை பார்த்துட்டு பிரேக் இன்ஸ்பெக்டர் எல்லாம் சிரித்தாங்க. என் பக்கத்தில் ஒருத்தர், அவர் மட்டும் முகம் சுண்டி போச்சு. என்ன, ஏன் நீங்கள் மட்டும் இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க என் தொழிலே பிரேக் இன்ஸ்பெக்டர் தாங்கன்னார். அப்போ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் யாருடைய எந்த மனதை நாம் காயப்படுத்துகிறோம் என்று தெரியாமலே கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் எந்த ஒன்றை சொல்வதற்கு முன்பாகவும் இதனால் பயன் உண்டா, இது மகிழ்ச்சியை எல்லோருக்குமே தருமா, அல்லது யாரையாவது காயப்படுத்துமா, கொஞ்சம் யோசிக்கணும்.
இதை நம்முடைய மண்ணிலே தோன்றிய 2 பெரும் இதிகாசங்களை இதற்குத்தான் நமக்கு பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் நடந்துதா, நடக்கலையா, இதெல்லாம் உண்மையா, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் கூடாது? நாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் இந்த இலக்கியங்கள் இந்த மண்ணிலே மகத்தான புகழ் பெற்றவை, காலகாலத்திற்கும் இவை நின்றவை, நிற்கப் போகின்றவை. நாம் நிராகரிக்கிறதுனால அது நாளையோட மூட்டை கட்டிட்டு அதை அனுப்ப போகிறதில்லை. நம்முடைய மக்கள் வாழ்விலும் உணர்விலும் ஒன்றி போன இருபெரும் இலக்கிய படைப்புகள். அதில் ஒரு அருமையான இடம் பாருங்க. பாண்டவர்களில் தருமனை சூதாடுறதுக்காக துரியோதனன் கூப்பிடுறான். இவர் உடனே சரின்னு ஒத்துக்கிறார். ஏன் தருமர் சூதாடத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு ஓராண்டுக்கு முன்னால் அவர்கிட்டக்க நாரதர் வந்து சொல்கிறார், இந்த நாட்டில் மிகப்பெரிய யுத்தம் வரப்போகிறது, லட்சக்கணக்கான பேர் உங்களால் போரிலே மாளப்போகிறார்கள், அழியப் போகிறார்கள், இதற்கெல்லாம் காரணமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவல் அப்படின்ட்டு அவர் போயிடுறார். அப்போ தருமர் ஒரு முடிவு எடுக்கிறார். போருங்கிறது எப்போ வரும்? எப்பொழுது ஒருவரோடு நாம் முரண்படுகிறோமோ அப்பொழுது அவரிடத்திலே போர் வரும். அது கொஞ்சம் பெரிய தீவிரமான முரண்பாடாக இருந்தால் அவரிடத்திலே போர் வரும், சண்டை சச்சரவெல்லாம் வரும். நாம் யார் எது சொன்னாலும் அதுக்கு மறுத்தே பேச வேணாம், உடனடியாக ஒத்துக்கொண்டு விடுவோம். அவர் முடிவெடுக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச அளவில் அவரோடு ஒத்து போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் போர் வரப்போகிறது இல்லையே, சண்டை ஏது, சச்சரவு ஏது அப்படின்னு அவருக்கு தெரிந்த வகையிலே ஒரு முடிவெடுக்கிறார். ஆனால் பாருங்கள், அதான் விதிங்கிறது. ஊழையும் ஊழில் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னார் நம்ம திருவள்ளுவர். நீங்கள் எதை வச்சு விதியை வெல்லலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சே விதி வந்து உங்களை வென்று விடும். வள்ளுவர் சொல்கிறார், விதின்னு ஒன்று இல்லைங்க அப்படின்லாம் நம்ம வீரமாக பேசலாம், அது சரிதான், அது நம்முடைய அபிப்பிராயம். அதே நேரம் வள்ளுவரும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார்ல, நீங்கள் ஏதாவது ஒன்றினால் விதியை வெல்லலாம் என்று முயன்றால் அந்த முயற்சியின் வழியாகவே விதி உங்களை வென்றுவிடும். இப்போ தருமர் என்ன நினச்சாரு, யாருடனாவது முரண்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் அதுவே சச்சரவாக மாறும், சண்டையாக மாறும், யாரிடத்திலும் முரண்பட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததனுடைய விளைவா இப்போ துரியோதனன் சூதாட கூப்பிடுறான், நான் வரமாட்டான்னு மறுத்தா அதுவே மறுத்து பிரச்சனைக்கு காரணமாகுமோ அப்படின்னு சரி வரன்ட்டு ஒத்துக்கிட்டாராம். இப்போ பாருங்க, இவர் சரின்னு வரன்னு ஒத்துக்கிட்ட காரணத்தினாலேயே பின்னால் போர் வந்து விட்டது. இப்போ அந்த ஒரு நிமிடத்தில் மட்டும் அவர் சூதாடணுமா, கொஞ்சம் இருப்பா, என்னோட தம்பிகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேன், பாஞ்சாலி அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுடுறேன், நான் சொன்னால் அவங்க எதுவும் மறுக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு இதில் இறங்கலாம். ஏன்னா நான் ஒரு ராஜா, நான் அவசரப்பட்டு சூதாடுறதுக்கு இறங்கினேன் அப்படின்னா நீ சொல்கிற, ஆனால் மற்றவங்க கருத்தையும் ஒரு 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 வார்த்தை கேட்டுக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னுட்டு அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்திருந்தால் மகாபாரதத்தினுடைய போக்கே கூட வேறு வகையாக மாறி இருக்கும். இதைத்தான் நம்முடைய பெரியவங்க சொல்கிறாங்க. சிந்தனை செய் மனமே, சொல்வதற்கு முன்பாகவோ செய்வதற்கு முன்பாகவோ யோசித்து செயல்பட்டால் யாருடைய மனதையும் காயப்படுத்த வேண்டி இருக்காது. தேவையில்லாமல் கல்யாண வீட்டில் பார்த்துட்டு ஏற்கனவே குண்டாக இருக்கிறவனை பார்த்து இழைச்சிட்டியேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கில்ட்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வளர்க்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு நாம் ஆளாக மாட்டோம். நம்மளை பார்த்தாலே 10 பேர் பதறி ஓடுற மாதிரியான பேரும் வாங்க மாட்டோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.